புதிய நகைக்கடன் விதிமுறைகள் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களிடம் நிதி சூறையாடலுக்கு வித்திட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், புதிய நகைக்கடன் விதிமுறைகள் காரணமாக தனியார் நிதி நிறுவனங்கள் லாபம் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை நிதி தேவைக்காக கந்து வட்டி நோக்கி நகர்த்துவதாக அதிருப்தி தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு 10 தனியார் நிதி நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த 10 தனியார் நிதி நிறுவனங்களும் பல்லாயிரக்கணக்கான வங்கி கிளைகளை இந்தியா முழுவதும் திறந்திருக்கிறது. எனவே பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், விவசாய வங்கிகள், கிராமப்புற வங்கிகளினுடைய மக்களை கொண்டு போய் நேரடியாக தனியார் நிதி நிறுவனங்களிடம், நுண்நிதி நிறுவனங்களிடம் அல்லது கந்துவட்டிக்காரர்களிடம் கொண்டு போய் தள்ளுகிற இந்த மோசமான அறிக்கையை 100% திரும்ப பெற வேண்டும் என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம். நிதி சூறையாடலுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 10-20 நாட்களாக எல்லா நிதி நிறுவனங்கள், தனியார் நிதி நிறுவனங்கள் வங்கியில் தங்க நகை கடன் வைத்திருக்கிறவருடைய தொலைபேசிகளெல்லாம் அழைத்து நாங்கள் 90% இப்பொழுது கடன் கொடுக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரிசர்வ் பேங்க் நகை கடனை 80%லிருந்து 75% குறைக்குது. தனியார் நிதி நிறுவனங்கள் 80%லிருந்து 90% கூட்டுறாங்க. இது திட்டமிட்ட ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம்.